விசேஷமாக மிஷனரிகளின் தலைப்பில் சைமன் ஜுவாட் அவரை பற்றி நாம் பார்ப்போம். அவர் பிறப்பு 9/3/1813, இறப்பு 7/1/1897. தரிசன பூமி ஆந்திர பிரதேசம், இந்தியா. பிறந்த ஊர் அமெரிக்கா. ஆமென். இவருடைய ஊழியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தெலுங்கு ஃபெலோஷிப் மினிஸ்ட்ரி, அதாவது தெலுங்கு ஊழியத்தை செய்யும்படி கர்த்தரிடத்தில் ஒரு ஆர்வத்தை பெற்றுக்கொண்டார். 8 வயதிலே இவரின் தந்தை பண்ணை தொழில் நிமித்தமாகவே அந்த பண்ணை தொழிலை கற்றுக்கொள்ளும்படி ஆர்வம் அவரிடத்தில் ஏற்பட்டது. சில நாட்கள் கடந்தவுடன் அறுவடைக்காய் காத்து கொண்டிருந்த பயிர்களை பார்த்து கொண்டிருக்கும் போது அவருக்கு ஊழியத்தை கற்றுக் கொடுக்கும் அனுபவம் அதிலிருந்து உருவாக்கப்பட்டது. எப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இல்லைங்களா? அறுவடைக்காய் நம்ம காத்திருக்கப்படும் போது அதோடைய அந்த காத்திருப்பு நாட்கள் அதிகமாகும். அதே போல ஊழியத்திலும் ஆத்துமாக்கள் வர வர நான் காத்திருக்க வேண்டும் என்பது ஒரு பாடத்தை ஜுவாட் கற்றுக்கொண்டார். பிறப்பிலிருந்தே ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தவர். கர்த்தரிடத்தில் அளவற்ற அன்பும் அந்யோன்யமும் வைத்தவர். 1843 படிப்பை முடித்து பட்டம் பெற்றார். 1849 நெல்லூர் தெலுங்கு மக்களுக்கிடையே ஊழியத்தை செய்ய வேண்டும் என்பது கர்த்தரின் ஆசையின்படி அவர் இந்திய தேசமாக இருக்கிற நெல்லூருக்கு வந்தார். அங்கு அநேகம் கர்த்தருக்காய் அநேக ஆத்துமாக்களை சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் நெல்லூருக்கு கடந்து சென்றார். அங்கு அநேக நாட்கள் ஊழியம் செய்து தன் குதிரை வண்டியில் ஏறிக்கொண்டு அக்கம் பக்கம் இருக்கிற எல்லா கிராமத்துக்கும் சென்று கர்த்தர் நல்லவர் என்று பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். அங்கு நெல்லூர் கிராமத்தில் உள்ள ஊழியத்தை அவரின் மனைவி பெனர் ஜுவாட் பார்த்து கொண்டிருந்தார். அவர் அக்கம் பக்கம் இருக்கிற எல்லா ஊர்கள் சென்று கர்த்தருடைய நாமத்தை பிரசங்கித்துக் கொண்டே இருந்தார். காலங்கள் கடந்து போனது. ஆனால் வாய்ப்பு அவரை விட்டு இழந்து போகும் சூழ்நிலை, அதாவது எல்லாமே தலைகீழாக மாறுகிற சூழ்நிலை. அவ்வளோ பிரியாசத்தின் மத்தியிலும் ஒரு ஆத்மாவும் அவருக்கு கிடைக்கவில்லை. சுமார் 3 வருடம் கழித்து இவர்களுடைய, அதாவது கணவனும் மனைவியுடைய பிரியாசத்திற்கு கர்த்தர் 3 வருடம் கழித்து 2 ஆத்துமாக்களை கர்த்தர் கொடுத்தார். இது மிஷனரியின் தலைமையில் இந்த செய்தி அந்த தலைமை பொறுப்பில் போய் சேர்ந்தது. 3 வருடத்திற்கு 2 ஆத்துமாவா? இது எப்படி தாக்கம்? இனி நம் தெலுங்கு மக்களிடையே ஊழியத்தை செய்ய வேண்டாம் என்று சொல்லி ஜுவாடை அமெரிக்கா தேசத்துக்கு வரும்படி அழைத்தனர். ஆனால் ஜுவாட், இல்லை, கர்த்தர் என்னை இங்கே அழைத்திருக்கிறார், அந்த தெலுங்கு மக்களுக்கு நான் தான் ஒரு ஊன்றுகோல் அப்படி என்று சொல்லி அவர் சொன்ன ஒரு வார்த்தை, மறித்தாலும் மறிப்பேனே தவிர நான் இந்த மக்களிடத்திலிருந்து வரமாட்டேன் என்று சொல்லி ஊழியத்தை தொடர்ந்து செய்ய ஆரம்பித்தார். நாட்கள் காலங்கள் கடந்து போனது. 2 விசுவாசிகள் பல விசுவாசிகளாய் மாறினார். இந்த விசுவாசிகளின் அந்த பெருக்கமாகப்பட்டது இன்னும் அவரை கர்த்தரிடத்தில் கிட்டி சேர ஆரம்பித்தது. அந்த ஆத்துமாக்களுக்காய் நான் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று ஜுவாட் நம்பி 9 மாதங்களில் தெலுங்கு முழுமையாய் எழுதவும் படிக்கவும் கற்றுக்கொண்டார். அது மட்டுமல்லாமல் பைபிளை அவர்கள் மொழியிலே அச்சடித்து அவர்களுக்கு தர வேண்டும் என்ற ஒரு தாக்கமும் அவர் மத்தியில் வந்தது. அந்த தாக்கத்தின்படி அவர் பைபிளை தெலுங்கு மொழியில் மொழிபெயர்க்கும்படி செய்ய வைத்தது. அந்த மொழிபெயர்ப்பு நிமித்தம் இவர்கள் நான் சொல்லி கொஞ்சம் கற்றுக்கொண்டாலும் அவர்கள் படித்து இன்னும் கற்றுக்கொள்வார்கள் என்று நம்பி வேதாகமத்தை அவர்கள் கைகளில் வழங்கினார். இது நிமித்தமாகவே தெலுங்கு வேதாகமம் இவர் நிமித்தம் உருவாக்கப்பட்டது. தெலுங்கு பைபிளை உருவாக்கின ஜுவாட் தான் இதற்கு காரணம். சில 1855 அவர் சில பலவீனங்களினால் படுக்கையில் கிடக்க ஆரம்பித்தார். ஆனாலும் கர்த்தருக்காகவும் விசுவாசிகளுக்காகவும் உண்மையாய் உத்தமமாய் ஜெபித்து கொண்டிருந்த வல்லமையான தெய்வ ஊழியர்.
1897 இறைப்பணியை முடித்து பரலோக பணியை சேர்ந்தார். எவ்வளோ ஒரு நல்ல உத்தமனான தெய்வ மனுஷன் இல்லையா? உண்மையாகவே கர்த்தர் சமூகத்தில் அவர் நித்தமும் காத்திருக்கிறதாகவும் அவருக்காய் ஊழியம் செய்கிறவனாகவும் ஜுவட் மாறினார். யோசித்துக் கொள்ளுங்கள், 3 வருடம் ஒரு ஆத்மாவும் இல்லை என்றால் எவ்வளவோ சோர்வுகள் இல்லையா? ஆனால் 3 வருடம் 2 ஆத்துமாக்கள். அவருடைய நிலைமை எந்த நிலைமையில் இருக்கும் என்று சற்று நீங்களும் நானும் யோசிக்க வேண்டும். ஆனாலும் அந்த 2 ஆத்துமாக்கள் நிமித்தமாகவே இன்னைக்கு எல்லார் கைகளிலும் இருக்கிற தெலுங்கு பைபிள் உருவாக்கப்பட்டது இல்லைங்களா? ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கும் என்ற வாக்கின்படி ஜுவட் வாழ்ந்து காட்டி பரலோக பணியை சேர்ந்தார். இன்னைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், நீங்களும் நானும் கூட இப்போ இருக்கிற ஆரம்பத்தை வைத்து உங்கள் முடிவை நீங்கள் எண்ண வேண்டாம். ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும் என்று தெய்வம் உங்களை மன்னியும் பார்த்து சொல்கிறார். கர்த்தர் கண்டிப்பாய் உங்களுக்கு நீதி செய்வார். அவருக்காய் காத்திருங்கள். அவர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட்.